அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு கிறிஸ்மஸ் மந்த் அப்படிங்கிறதுனால அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். எப்போயுமே பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலும் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, டு பிரேக் த மொனாட்டனி. நம்ம வந்து ஒரு ரெகுலராக ஒரு மண்டேன் டாஸ்க்கு, ரெகுலர் ரொட்டீனு, டெய்லி வேலை பார்க்குறோம், டெய்லி வந்து நம்ம வீட்டு வேலைகளை பார்க்குறோம், குழந்தைங்கள பார்க்குறோம். இந்த ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக்குக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் உருவாக்கப்பட்டது. அந்த ஃபெஸ்டிவல்ஸை எப்படி வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு ட்ரூத்வாக நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், பர்ச்சேசிங் திங்ஸ், ஈட்டிங் வெல், கேக்கு சாப்பிட்றது, இது எல்லாமே இதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இதனால் ஸ்லோவாக என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம சிட்டியில் எல்லாமே வந்து தே ஆர் பொலிட்டிசைசிங் த ஃபெஸ்டிவல் ஸோ மச் பை ஹைடிங் த ரியல் மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ். அதாவது உண்மையான கிறிஸ்மஸ் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற அந்த காரணத்தையே மறைத்து நிறையா வந்து வித்தியாசமாக கொண்டாடுறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து இந்த கிறிஸ்மஸை வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதை நான் நிறைய வீடியோஸில் டெக்கரேஷனெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே நான் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக இதை செலிப்ரேட் பண்ணுறோம், ஹவு டு பி மோர் மீனிங்ஃபுல் இன் செலிப்ரேட்டிங் த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் ரிலேட்டடு தீம் எல்லாமே நான் வந்து வருஷம் வருஷம் பண்ணுவேன். அதை எப்போயுமே நவம்பர் எண்டுலேயே நான் முடிச்சிருவேன். ஏன்னா வந்து இந்த கிறிஸ்மஸ் மந்த்து ஃபுல்லாக ஐ ரியலி வாண்ட் டு மெடிடேட் அந்த கிறிஸ்மஸ் எதற்காக கொண்டாடப்பட்டுச்சு அப்படிங்கிறத, ட்ரூ மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸை வந்து ஆஸ் அ ஃபேமிலியாக வி வாண்ட் டு என்ஜாய். அதனால இந்த டெக்கரேஷன் பார்ட்டு, அரேஞ்சிங்கு, க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங், ஸோ இந்த எல்லா வேலைகளையுமே வந்து முடிந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்னா நவம்பர் லாஸ்ட் வீக்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதனால் இந்த மந்த்து ஃபுல்லாக வந்து இந்த கடவுளோட பிறப்பு எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபேமிலியாக வந்து எப்போயுமே நான் வந்து அதை ரீட் பண்ணுவேன் பைபிளில். அதை எப்போயுமே மெடிடேட் பண்ணுவேன். ஸோ தட் வந்து எதற்காக கடவுள் இந்த உலகத்தில் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு காரணம் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியணும். அப்போ தான் அதோட ரியல் மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸை நம்மளால் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே நான் முன்னாடியே நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த டெக்கரேஷன் பீசஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய பழைய வீடியோஸ்லேயே, டெக்கரேஷன் வீடியோஸ்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இதே சேம் ஐட்டம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே நாம் டிஐஒய் பண்ண டெக்கரேஷன் தான். நானே சில ஐட்டம்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி நானே டிஐஒய் பண்ண ஐட்டம்ஸு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பத்திரமாக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால 7 வருடங்களாக தொடர்ந்து இதே டெக்கரேஷனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சினாரியோவில் நான் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எதுவும் புதுசாக நான் எதுவும் பண்ணலை. எல்லாமே நான் நீங்கள் பார்க்குற இந்த பாக்ஸ் கூட வந்து டிஐஒய் பாக்ஸ் தான். இதெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பண்ணது தான். எப்பயுமே எந்த ஒரு டிஐஒய், எந்த ஒரு டெக்கரேஷன் எதுவுமே ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது நம்ம வருஷம் வருஷம் செலிப்ரேஷன் வரும்போது வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணும்போது நம்ம அதையே ரீயூஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். முக்கியமாக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸில் இன்வால்வ் ஆகிருக்க சில கதாபாத்திரங்கள், சில கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அதன் மூலமாக நம்ம லைஃப்க்கு வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறதான் நான் அந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நான் பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். என்னென்ன கதாபாத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டார்ட் வித் ஸ்டார். எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஸ்டாருங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டார் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற வைஸ்மேனை வந்து கரெக்டாக அந்த கடவுள் பிறந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்தது இந்த ஸ்டார் தான். இன்றைக்கி நம்ம ஸ்டார்னு சொல்லப்படுகிற நிறைய பேர் வந்து நமக்கு சரியான வழியை காட்டுறதில்ல. நம்ம வந்து இந்த டைமில் ஒரு நல்ல வழிகாட்டியாக வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸாக இருக்கும். ஒரு ப்ராப்பராக நம்ம குழந்தைங்களையும் சரி, நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல வழிகாட்டியாக, நம்ம ஒரு நல்ல ஸ்டாராக திகழ்வதற்கு இந்த ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் முக்கியமாக எல்லார் வீட்லேயும் வந்து இந்த ஸ்டார் போடுறதுக்கு காரணமே இந்த ஒரு ரீசன் தான்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கிய கதாபாத்திரம் என்ன அப்படின்னா மதர் மேரி. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை வரப்போகுது அப்படின்னு கடவுளால் சொல்லப்படும் போது அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்க அதை வந்து உடனே அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் வெளியில் யார்கிட்டையும் போய் சொல்லாமல் ரொம்ப வந்து சீக்ரெட்டாக வந்து அவங்களுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து எதையுமே நம்மளால் மனசில் வைக்கவே முடியாது. ஸோ ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எதையுமே வெளியில் சொல்லாமல் தேவையில்லாமல் இதை பற்றி பேசாமல் கடவுள்கிட்ட மட்டும் அதை பேசி அதை மனசுலேயே வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறது ஆஸ் அ விமனாக இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு கிரேட் விமனாக நம்மளை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அடுத்து நீங்கள் பார்க்குறது ஏஞ்சல். ஏஞ்சல் பார்த்திங்கன்னா நிறைய இந்த கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய குட் நியூஸை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. பயப்படாத இருங்கள், கடவுள் வந்து பிறந்திருக்காருன்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லும்போது அந்த குட் நியூஸ் அந்த ஹாப்பி நியூஸை வந்து பறைசாற்றக்கூடிய கருவியாக வந்து அந்த டைமில் இருந்திருக்காங்க அந்த ஏஞ்சல்ஸு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வந்து தப்பான விஷயங்களை பரப்பாமல் ஒரு நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற விஷயங்களை வந்து நம்ம பரப்பும்போது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா ஜீசஸோட ஃபாதர், அதாவது ஜோசப் அப்படிங்கிறவர். இவர் என்னென்னா கல்யாணம் வந்து அந்த நிச்சயம்தான் பண்ணியிருப்பாங்க. அதற்குள்ளேயே வந்து கடவுள் வந்து அவருக்கு தோன்றி இந்த மாதிரி வந்து உன்னோட வருங்கால மனைவி வந்து கர்ப்பமாக போகிறாங்க, கடவுளை பெற்றெடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு ஆணுக்கும் அது ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம். வந்து யாராலையும் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து இமீடியட்டாக அக்செப்ட் பண்ண முடியாது. பட் வந்து இவர் ரொம்ப வந்து கடவுளை நம்பி இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணி அந்த பெண்ணை பற்றி எங்கேயுமே கேவலமாக சொல்லாமல் யார்கிட்டையும் அதை பற்றி தப்பாக சொல்லாமல் அவருக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்திருக்கும் அந்த டைமில் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவங்கள வந்து ரொம்ப மறைவாக யாருக்கும் தெரியாமல் அவங்கள தனியாக மறைச்சி வச்சு அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் கடவுள் பிறக்கிற வரைக்கும் அவங்கள பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதன் மூலமாக நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரை பற்றியும் சரி நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை பற்றியும் தப்பாக பேசாமல் முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் வந்து அவங்கள பற்றி யாரை பற்றியும் தப்பாக பேசாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மனிதர்களாக நம்மளால் வந்து வாழ முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ஷெப்பர்ட்ஸ், அதாவது இந்த மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கதாபாத்திரம். இவர்களுக்கும் வந்து அந்த தூதர்களால் கடவுள் பிறக்க போகிறாருன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் அவங்க வந்து சொன்னாங்க. யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா கடவுள் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு நமக்கு யாராவது சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்துடணும், நமக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட் அடையணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து செல்ஃபிஷாக இருப்போம். பட் இந்த கதாபாத்திரம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் முடிந்த அளவுக்கு அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி கடவுள் பிறந்திருக்காருன்னு போய் அவங்க சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த இதில் பேசப்பட்டது. அதனால் நீங்கள் பார்க்குற இந்த கதாபாத்திரங்கள் கண்டிப்பாக வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்கள்கிட்டேருந்து இருக்கிற ஒவ்வொரு நல்ல நல்ல கேரக்டர் வந்து கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு நல்ல மனிதர்களாக உருவாக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி கேரக்டரை பிரதிபலித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி நீங்கள் பார்க்குற இந்த டெக்கரேஷன் கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கட்டும், நான் பண்ண எல்லா டெக்கரேஷனுமே இது வந்து ஹேண்ட்மேடு டெக்கரேஷன். இதை பற்றி நிறைய ஷார்ட்ஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்மளே வந்து ஒரு ஹேண்ட்மேடு டெக்கரேஷன்ஸை ரொம்ப சஸ்டைனபிளாக வீட்டில் பண்ணலாம் அந்த கிறிஸ்மஸ் டைமில் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன் அ கன்க்ளூஷன் நோட், இந்த கிறிஸ்மஸ் டைமில் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு லெட் அஸ் ஸ்ப்ரெட் த ஜாய். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக இந்த வருட கடைசியில் வந்து நம்ம மாறுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. கிறிஸ்மஸ் ரொம்ப ஹாப்பியாகவும் முடிந்த அளவுக்கு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதில் வர சந்தோஷம் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் விஷிங் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஜாயஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்.